गणेश जय गणेश देवा। Hi, hello friends. This is Jayant. Welcome back to our channel. Today we are going to present you how we celebrated our Vinayaka Chaturthi, Ganesha Chaturthi. This time we are celebrating it in Bangalore. We could not go to our native. So this is how we celebrated. எஸ் இன்னைக்கு இன்ட்ரோ ஜெய் கொடுத்தாங்க. இந்த வட்டம் நாங்கள் பிளான் பண்ணது இந்த விநாயகர் சதுர்த்தி ஜெயோட வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு, ஆனால் அது நடக்கல. ஸோ லாஸ்ட் டைம் எங்கள் அம்மா அப்பா எங்கள் கூட இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா டிஷ்லாம் செஞ்சு சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம். ஆனால் சேட்லி இந்த வட்டம் யாருமே இல்லை. நாங்கள் 2 பேர் மட்டும் இந்த செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ மார்னிங்கே எழுந்திரிச்சு நான் ரங்கோலிலாம் சூப்பராக போட்டுட்டேன். சூப்பரானு நீங்கள் தான் சொல்லணும், நானாக சூப்பராக சொல்லிக்கிட்டு இருக்கேன். கோலம் போட்ட அப்புறமா நான் மாவிலை தோரணம் கட்டணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. என்னென்னா எனக்கு இந்த மாவிலையில் தோரணம் கட்டினா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. வீடு என்ட்ரன்ஸ் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி பண்ணேன். அப்புறம் நான் ரெடியாக போயிட்டேன். ஸோ இப்போ நானும் குளிச்சு ரெடி ஆகிட்டேன். இப்போ பூஜைக்கான தேவையான பொருள்லாம் எடுத்து வைக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் மஞ்சள் பிள்ளையார் பண்ணலான்னு சொல்லிட்டு, பிள்ளையார்னால் ஜஸ்ட் இப்படி பிடிச்சி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பிள்ளையார் பண்ணேன். ஸோ அது பூஜைக்கு வச்சுட்டு அப்புறமா சுண்டல் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஜஸ்ட்டு அவல், சுகர், தேங்காய்லாம் போட்டு செஞ்சது. அப்புறம் சுண்டல் பாயில் பண்ணிவிட்டு அதில் தேங்காய் போட்டு ஃப்ரை பண்ணேன். ஒரு காமெடி நடந்துச்சு. என்னன்னு பார்த்தா, நான் ரைஸ் ஃப்ளார்னு சொல்லிட்டு கார்ன்ஃப்ளவரில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு. அதுக்கடுத்து ரொம்ப காமெடியாக போச்சு. அது கீழே போட்டுட்டேன். ஸோ எங்கள் அம்மா இல்லாதனால ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மீன் வயல் ஜெய் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கணேஷாவை வைக்கிறதுக்கு. ஸோ இந்த புக்கெல்லாம் வச்சு அடுக்கி வச்சுட்டு அது மேலே கிளாத் போட்டு இந்த மாதிரி சிம்பிளாக வச்சாங்க. ஸோ நான் செப்ரேட்டாக கணேஷா ஒன்றும் வாங்க மாட்டேன். ஜஸ்ட்டு வீட்டில் டெய்லி பூஜை பண்ணுற கணேஷாவுக்கு தான் நாங்கள் பூஜை பண்ணுவோம்.
लड्डूवन का भोग लगे संत करे सेवा, लड्डूवन का भोग लगे संत करे सेवा। जय गणेश जय गणेश जय गणेश देवा, माता जाकी पार्वती पिता महादेवा। अंधन को आँख देत कोडिन को काया, अंधन को आँख देत कोडिन को काया, बांझन को पुत्र देत निर्धन को माया, बांझन को पुत्र देत निर्धन को माया। जय गणेश जय गणेश जय गणेश देवा, माता जाकी पार्वती पिता महादेव। ஸோ வீட்டில் நல்லபடியாக பூஜையெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் கோயில் கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அது மட்டும் இல்லாமல் பெங்களூரில் வந்து எல்லா ஸ்ட்ரீட்லையுமே பெரிய பெரிய கணேஷா வச்சுருப்பாங்க. ஸோ எங்கள் ஸ்ட்ரீட்டில் எந்த மாதிரி கணேஷா வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறமா கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். One hour later. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் டைரெக்டாக லஞ்ச் பண்ணிட்டோம். லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸ், சாம்பார், மோர்கறி, அப்புறம் வாழைக்காய், வெண்டைக்காய் பொரியல் இவ்வளோ தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கடுத்து நான் ஈவினிங் தான் வீடியோ எடுத்தேன். ஈவினிங் வந்து நாங்கள் வெளியே போயிருந்தோம். மார்க்கெட் சைடு வந்து இந்த மாதிரி சூப்பராக லைட்டிங்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்கெஸ்ட்ரா கூட நடந்துச்சு. ஸோ நான் வந்து எங்கள் ஊர் ஃபெஸ்டிவல்லாம் நடக்கும் அஸ் யூஷுவல். ஆனால் நான் போவே மாட்டேன். ஸோ வீட்டில் இருந்துட்டு டிவியில் தான் பார்த்துட்ருப்பேன். ஆனால் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நேரில் போய் இந்த ஆர்கெஸ்ட்ராலாம் பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. டான்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ரொம்பவே நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சூப்பராக என்னோடய டே போச்சு. உங்களோட டே எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எந்த மாதிரி வீடியோஸ் போடணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் நான் ஃப்யூச்சரில் போடுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.